தீக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரீதியா தான். இப்ப என்ன மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கிறவன், ஒரு 2 பேர் அடிச்சா நம்புற மாதிரி இருக்கிறவங்க, யார் பண்ணாலும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடும். கதையில நம்ம ஒரு ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தோம்னா, நம்ம கத்துக்கிறதுக்கு நெறையா இருக்குன்னு பார்த்தா, அது மாதிரி லிமிட்டடா தான் வந்துச்சு. குத்தூசின்னு ஒரு படம் ஒண்ணு பண்ணேன். அது வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட படம். ரஞ்சித் சாரும், ரஜினி சாரும் காம்பினேஷனா ஒரு படம் பண்றாங்கன்னு போம்போது, நம்ம போய் கதவ தட்டலாமான்னு நெனைக்கிறதே எனக்கு பேராசையா பட்டுச்சு. ஏன்னா, நம்ம ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்மள அங்கீகாரம் குடுப்பாங்கன்றது தெரியல. போன உடனே ரஞ்சித் சார் நம்மள வெல்கம் பண்ணி ஏத்துக்கிட்டு, இவ்வளோ பெரிய கேரக்டர் குடுப்பாருன்னு தெரியல. எல்லாமே அது ஒரு அவரு எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஒரு கடவுளோட இதுதான். நம்ம வந்து எதுவுமே இல்லாம தான் நம்ம ஜீரோவா இருந்து தான் இப்படி வந்திருக்கிறோம். இப்ப நம்ம யாரு? நம்மளோட வேலை என்ன? நம்மளோட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோம்? அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம போய் கேட்டா தானே. அப்புறம் ஒர்க் ஷாப்பு கமிட் ஆகி ஒர்க் ஷாப்ல தான் தெரியும் எனக்கு, ரஜினி சாரோட பையனா பண்றோம் அப்படின்றது அது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரஜினி சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தாரு. கிட்ட வந்தாரு. "என்ன பயமா இருக்கா?" அப்படின்னாரு. சார் ஆமாம் சார் ரொம்ப பயமா இருக்கு." "எனக்கும் பயமா தான் இருக்கு. வாங்க ஜாலியா பண்ணலாம்." அப்படின்ட்டாரு. அப்போ வந்து அவர் அத அந்த என்ன பிரேக் பண்ணி அது உடைச்சிட்டாரு அப்படியே. வத்திக்குச்சி படம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் இருந்தது? காலாக்கும் இதுக்கும் பிட்வீன்ல என்ன இல்ல மாதிரி வத்திக்குச்சி ஸ்ட்ரகிள்ஸ்? முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஒரு 2, 3 படங்கள் வந்துச்சு. ம். நான் இப்போ வத்திக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரீதியா தான். இப்ப என்ன மாதிரி ஒரு ஹைட்டா இருக்கிறவன், ஒரு 2 பேர் அடிச்சா நம்புற மாதிரி இருக்கிறவங்க, யார் பண்ணாலும் அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடும். இப்ப நம்ம பண்ணோம்னா அப்படிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த படங்களும் வந்து ஒரு டைரக்டர் ஃபிலிமா நம்ம பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம மேல வந்து கதை இல்லாம, கதையில நம்ம ஒரு ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தோம்னா, நம்ம கத்துக்கிறதுக்கு நெறையா இருக்குன்னு பார்த்தா, அது மாதிரி லிமிட்டடா தான் வந்துச்சு. குத்தூசின்னு ஒரு படம் ஒண்ணு பண்ணேன். அது வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட படம். அந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆவறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனா, படம் ஒரு நல்ல படமா நெறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கமர்ஷியல் ரீதியா கொஞ்சம் இதுவாகல. அது ரிலீஸ்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு ஒரு கேப் ஆயிடுச்சு. அ ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போகும்போது தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு பார்த்தேன். அது ஒரு பேராசை தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இப்போ ரஞ்சித் சாரும், ரஜினி சாரும் காம்பினேஷனா ஒரு படம் பண்றாங்கன்னு போம்போது, நம்ம போய் கதவ தட்டலாமான்னு நெனைக்கிறதே எனக்கு பேராசையா பட்டுச்சு. ஏன்னா, நம்ம ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்மள அங்கீகாரம் குடுப்பாங்கன்றது தெரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போன உடனே ரஞ்சித் சார் நம்மள வெல்கம் பண்ணி ஏத்துக்கிட்டு, இவ்வளோ பெரிய கேரக்டர் குடுப்பாருன்னு தெரியல. எல்லாமே அது ஒரு அவரு எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஒரு கடவுளோட இதுதான். ஓகே. அதே மாதிரி அந்த கேரக்டர்லாம் வந்து நானே போய் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஆமா. நீங்க சொல்லியிருந்தீங்க. ம். அது எப்படி சில பேர் வந்துட்டு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். சில பேர் கேட்க மாட்டாங்க. வாய் தொறந்து கேட்டா தான் கிடைக்கும்னு சில பேர் சொல்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோவா இருந்துட்டேன். நம்ம வந்து அடுத்தது நம்ம எப்படி வாய் விட்டு கேட்கறதுன்னு ஒரு இல்ல இருக்கும். அந்த ஒரு அப்படிலாம் கேப். ஒண்ணுமே இல்லையே. ஆ. அப்படிலாம் அது வந்து ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு மாதிரி. ம். நம்ம வந்து எதுவுமே இல்லாம தான் நம்ம ஜீரோவா இருந்து தான் இப்படி வந்திருக்கிறோம். இப்ப நம்ம யாரு? நம்மளோட வேலை என்ன? நம்மளோட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கோம்? அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம போய் கேட்டா தானே தெரியும். ம். ம். ரஞ்சித் சார் பத்தி சொல்லுங்க. இந்த கேரக்டர் கிடைச்ச ஆமா. ரஞ்சித் சார் அனுபவம். வந்து நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னாரு, "இந்த மாரி ஒரு கேரக்டர் இருக்குங்க. ஆனா அந்த கேரக்டர் நல்லா உடம்பு ஏத்தணும். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. நீங்க ஏத்துங்க. நான் என்னன்னு சொல்றேன்" அப்படின்னாரு. சரி சொன்னதே பெரிய விஷயமாச்சுன்னு சொல்லிட்டு உடம்ப கொஞ்சம் பில்ட் பண்ணி போனேன். அவர் என்ன சொன்னாரு, "இது கூட பத்தாது. இன்னமும் நல்லா பண்ணணும்" அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாரோட காம்பவுண்ட் உள்ள நுழையிறோம் அப்படின்றது ஒரு கிரீன் சிக்னல் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒர்க் ஷாப்பு கமிட் ஆகி ஒர்க் ஷாப்ல தான் தெரியும் எனக்கு, ரஜினி சாரோட பையனா பண்றோம் அப்படின்றது அது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அ அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ அந்த கவுண்டமணி சார் வந்து லாட்டரி சீட்ல அ விழுந்துரும். முன்னாடியே இந்த தெரு என்ன விலை கேட்குறேன், தெரு என்ன விலை, இந்த வீடு ஏதாவது ஒண்ணு நான் வாங்கி அந்த மாதிரி ஒரு ஹேப்பி மூமெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய கிஃப்ட் தான் நமக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட வந்து காம்பினேஷன் அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட என்ன சீன் வந்து நடந்துச்சு? அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். அது அந்த வந்து அனுபவம். அது வந்து ஃபுட்டேஜ்ல போயிடுச்சு. ஆ. ஆக்சுவலா அது ஒரு எமோஷனலான இது. நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரஜினி சார கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவாங்க. ம். அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்கலாம் போயிடுவாங்க. அங்க மக்கள்லாம் திரண்டதுனால கிளம்பிடுவாங்க. ம். அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள வருவேன். உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ரஜினி சாரும் நான் ரஜினி சார பார்த்து நான் அழுவேன், கோவப்படுவேன். அப்புறமா ரஜினி சார என்ன சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு வந்து கை கட்டுவாங்க. அந்த டியூரேஷன் அது போயிடுச்சு. ஆனா, அது நான் பண்ணம்போது ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட்டு சீனே சாரோட காம்பினேஷன்ல எமோஷனலா மாட்டிக்கிச்சு. அப்ப நான் வந்து அ எ எனக்கு வந்து டயலாக் குடுத்துட்டாங்க. நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிட்டேன். அச்சச்சோ! நம்ம இது அ அ என்ன எமோஷனலான சீன் வேற. ப்ளஸ் சாரோட காம்பினேஷன் வேற.
சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மனப்படம் பண்ணேன். அப்புறம் கிட்ட நெருங்கினு எல்லாம் லைட்டிங் பண்ணாங்க. ரஞ்சித் சார் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். சார் இந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். ரஞ்சித் சார் கொஞ்சம் ஆட் பண்ணார். இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார். கிட்ட வந்தார். என்ன பயமாக இருக்கா அப்படின்னாரு. சார் ஆமாம் சார் ரொம்ப பயமாக எனக்கு பயமாக தான் இருக்குது, வாங்க ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ட்டார். அப்போ வந்து அவர் அதை அந்த என்னை பிரேக் பண்ணி அது உடச்சிட்டார். அப்படி உடச்சிட்டு உடனே சிரிச்சிட்டோம். சிரித்த உடனே ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவர் கூட அவர் என்ன அதுதான் அவங்களோட ஒரு சீனியரோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெருந்தன்மை அவங்களோட இது. ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணி விட்டு இது பண்ணுறதுன்றது.